இன்றைக்கி ஒரு டே vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை நான் ரொம்ப டிலேடாக அப்லோட் பண்ணுறேன். இது கார்த்திகை தீபத்தோட vlog. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். இது கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள். ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே பெரிய ரஸ்க் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். அதை நம்ம ஏரியா பாய்ஸ்க்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன். இவனுங்களுக்கு நான் டெய்லிலாம் ஃபுட் போட மாட்டேன், எப்பயாச்சும் தான் போட்டிருக்கேன். ஆனாலும் நம்ம வண்டி சத்தம் கேட்டோன்னே நம்ம பசங்க ஓடி வந்துருவானுங்க. யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. ஆனா உனக்கு கொடுக்க அண்ணன்ட்ட ஒண்ணுமே இல்லையேப்பா அப்படின்னு நான் ரியாக்ஷன் கொடுத்தாலும் பரவாயில்லண்ணே, நீ பத்திரமா போயிட்டு வானே, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு ரியாக்ஷன் தருவானுங்க. வேற என்ன சொல்ல, நீ நல்லா இருப்படா போடா அப்படின்னு வந்துருவேன். இதுதான் இன்னைக்கு நான் போட்டிருந்த அவுட்ஃபிட். மை ஃபேவரட் கலர் லாவெண்டர் குர்தா செட்க்கு கேஷியோ வாட்ச் அண்ட் ரிங் ஜும்கா பேர் பண்ணியிருந்தேன். சாமிக்கு கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் வச்சுட்டு விளக்கு ஏற்றிடலாம். ஆக்சுவலி இப்போ 7 o'clock ஆகிடுச்சு. என்னடா 7 மணிக்கு போய் விளக்கு ஏற்றுறாளேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. சம்டைம்ஸ் ஒர்க் முடிச்சு வர்றதுக்கு இதை விடையே லேட் ஆகிடும். 7:30க்குள்ளே வந்துட்டால் விளக்கு ஏற்றிடுவேன். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஊதுபத்தியாச்சும் ஏற்றி வச்சுருவேன். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நட்ஸ் பாக்ஸ் எப்போவுமே என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி டேபிள்லேயே தான் வச்சுருப்பேன். ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது என் கண்ணுக்கு இன்விசிபிள் ஆகிடும். இந்த டேட்ஸ் நட்ஸ் எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சதே இல்லை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். அதில் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டுப்பேன். அப்புறம் பொங்கல், பாயாசம், சம்டைம்ஸ் உப்புமாவில் கூட நட்ஸ் ஆட் பண்ணிப்பேன். எதுலலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதிலலாம் நட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. நம்மளால் இப்படி தான் முடியல, அதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்காக நான் ஒரு டீ லவர். டீ இல்லாமல் என்னால் சர்வைவ் ஆகவே முடியாது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணாலும் இந்த டீயை குடித்தா பாடிக்கு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபுல் எனர்ஜி மூடுக்கு போயிடுவேன். ஆனால் ரொம்ப ரேராக தான் காஃபி குடிக்கணும்னு தோணும். இன்றைக்கி என்னமோ எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால காஃபியே போட்டாச்சு. நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கணும். பட் காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக குடிக்கலாமே அப்படின்னு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எப்படியும் நாளைக்கு டைம் இருக்காது. ஒர்க் போயிட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். இப்போயே செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு யோசித்தேன். குலோப் ஜாமுன் மிக்ஸ் வீட்லேயே இருந்தது, அதனால அதையே செஞ்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட்டை பொறுத்தளவு நான் எல்லாமேலாம் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி குலோப் ஜாமுன், அல்வா, பால்கோவா அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஸ்வீட்ஸை விட நல்ல ஸ்பைஸியான ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்ணுன்னு விரும்புவேன். இவ்வளோ நேரமாக நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க. பட் யாரெல்லாம் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல. என்னோடய வாய்ஸ் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஒரு வாரமாகவே அங்கே இங்கேன்னு சொல்லி சுற்றிட்டே இருந்ததுனால தண்ணி மாறினதில் கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. ஃபைனலி குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கிராக்கே இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்யணும். எவ்வளோ சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் அது எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறோங்கிறது தான் இருக்குது. A few moments later. நாளைக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் இந்த வீட்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகை தீபம் கொண்டாட போகிறோம். நானும் மகியும் சேர்ந்து கொண்டாட போகிற கார்த்திகை தீபமும் இதுதான். ஆனால் அந்த சேர்ந்து அப்படிங்கிற வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி நான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங்கே இந்த தாளிக்கிற பொருள்லாம் கொட்டி வைக்கிற மினி கண்டெய்னர்ஸை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது இப்போ காஞ்சிருச்சு. திருப்பியும் அந்த திங்ஸ் எல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷெல்ஃபில் நீட்டாக அடுக்கி வச்சிடலாம். The next day. காலையில் எந்திரிச்சோன்னே இந்த குலோப் ஜாமுன் பையன் மூஞ்சியில் தான் முழிச்சேன். நல்லா ஊதி போய் புசு புசுன்னு இருந்தான். எப்போவுமே மார்னிங் 7க்கு தான் எந்திரிப்பேன். 1 hourக்குள்ளே மார்னிங் டிஃபன் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கணும்னு நினைப்பேன். பட் நைட் யூஸ்வலாக தூங்குறதுக்கே 12:30 ஆகிடும். அதுலேயும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணணுன்னு உட்காந்தேன்னா 1:30 to 2 o'clock ஆகிடும். அப்புறம் எப்படி சீக்கிரமாக எந்திரிக்கிறது? சும்மாவே நான் மார்னிங் பர்சன் கிடையாது. மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் நைட் எவ்வளோ நேரம்னாலும் நான் முழிச்சிருப்பேன். முடிஞ்சளவு வீக் டேஸில் ஹெல்தி அண்ட் சிம்பிளான ரெசிபீஸ் தான் செய்வேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸோட முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கேன். சைடிஷ்க்கு பன்னீர் 65. மகி மார்னிங் டிஃபனே ஆஃபீஸில் போய் தான் சாப்பிடுவாங்க. அதனால உங்களுக்கு தோசையும் தேங்காய் துவையிலும் பார்சல் பண்ணியாச்சு. குலோப் ஜாமுனை பார்த்தோன்னே மகிக்கு செம்ம சந்தோஷம். ஜாலியாக நான் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்களே பேக் பண்ணிட்டு இருந்தாங்க.
இன்னைக்கு காலையிலேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்குரிய அவுட்ஃபிட். ஒர்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈவினிங் பார்க்கலாம். Later that same evening. ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிச்சு வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. விளக்கேற்ற வேற டைம் ஆயிடுச்சு. அதனால ஃபாஸ்ட்டாக சாமிக்கு பூ வச்சுட்டு செஞ்சு வச்ச குலோப் ஜாமுனையும் வச்சாச்சு. எப்போவுமே திருவண்ணாமலை தீபம் லைவ் போட்டுருவேன். அங்கே தீபம் வைக்கும்போது நானும் இங்கே கரெக்டாக தீபம் வச்சுடுவேன். இந்த டைம் என்னமோ அதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எப்படியோ மேட்ச் பண்ணி அங்கே தீபம் வச்ச உடனே நானும் இங்கே விளக்கு வச்சுட்டேன். கரெக்டாக இருந்தது. ஆஃப்டர் வெட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகை தீபம் சேர்ந்து விளக்கு வைக்கலான்னு பார்த்தா மஹி வழக்கம் போல் ஒர்க் முடிய லேட் ஆகும், நீ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. வரட்டும், இன்னைக்கு நைட்டு சோறு கிடையாதுன்னு காண்டில் தான் இருந்தேன். விளக்கை ஏற்றுறதுக்கு வர சொன்னால் விளக்கை எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வேற ஆக்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆக்டிங் மூஞ்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஹலோ, வணக்கம். சரி, என்ன பண்ணுறது, கடைசியில் போனா போட்டோன்னு சொல்லி மன்னிச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுட்டாலே மஹி உடனே அப்ரூவல் ஆகி நீ ஒன்றும் சமைக்க வேணாமா, வா நம்ம ஹோட்டல் போகலாம் அப்படின்னு உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நானும் சோத்தை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவேன். கடைசியில் இந்த கார்த்திகை தீபம் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டின்னு முடிஞ்சிருச்சு. எது எப்படியோ தெரியல, ஆனால் இந்த டே கடைசியில் ஹாப்பி என்டிங்கோடு முடிஞ்சது. எல்லாருக்குமே லைஃப்பில் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போகலாம். அதுக்காக அடுத்து வர ஹாப்பி மூமெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் ரசித்து வாழலாம். பிலேட்டட் ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.